தமிழ்நாட்டின் மானத்தை காக்கக்கூடிய முதலமைச்சர் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் தமிழ்நாட்டை காட்டி கொடுக்கிற எடப்பாடி மறுபக்கம். ரெண்டு பேருக்கு நடுவுல யாராவது இருக்காங்களா? ரெண்டு பேர் இருக்காங்க. சரி, நடுவுல ஒருத்தர் வர்றாரு, சைக்கிள் ஓட்டிட்டு வர்றாரு. இப்ப நம்ம எத்தனை மணிக்கு பேசிட்டு இருக்கோம்? 8 மணி தாண்டிடுச்சுல. அவர் 6 மணிக்கு மேல பேசவே மாட்டார். 6 மணிக்கு மேல ஆட்டோ ஓடாது. 6 மணிக்கு மேல மக்களை சந்திக்க மாட்டாரு. நம்ம தலைவர்கள்லாம் தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்ட நாள்ல இருந்து களத்துல நிக்கிறாங்க. அவரு ஒரு நாள் பரப்புரைக்கு வந்தா ஒரு வாரம் லீவ் எடுப்பார். ஒரு நாள் பரப்புரை, ஒரு வாரம் லீவு. இப்படிப்பட்டவர்கள், அதாவது ஆட்சியை பிடிக்கணுங்கிற தேவையோட களத்துக்கு வர்றவங்க, ஆட்சியை நாங்க தான் பிடிக்க போறோம்னு சொல்றவங்களே மக்களிடம் வந்து பணி செய்வதற்கு தயாராக இல்லை. ஆனால் நம்முடைய தலைவர்கள் அப்படி அல்ல. அன்றாடம் களத்தில் இருப்பவர்கள், மக்களோடு மக்களாக நிற்பவர்கள். பிரசன்னா இன்றைக்கு வேட்பாளராக இருக்கிறார். மக்களோடு மக்களாக நிற்கக்கூடிய ஒரு வேட்பாளர், கூப்பிட்ட குரலுக்கு வரக்கூடிய வேட்பாளர், எல்லா மக்களின் பிரச்சனைகளுக்காகவும் வாதாடக்கூடிய வேட்பாளர். புதுசா வந்திருக்காரு ஒருத்தர், பாஜகவை எதிர்க்க போகிறேன், திமுகவை எதிர்க்க போகிறேன், நான் தான் தூய சக்தி அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்காரு. அவரு இந்த அளவுக்கு பாஜகவை எதிர்த்தாரா அப்படின்னு பார்த்தா இல்ல. நேற்று தேவாலயத்துல போய் முட்டி போடுறாரு, கிறிஸ்துமஸ் கேக் வெட்டினாரு. நாடு முழுவதும் கிறிஸ்தவர்கள் தாக்கப்பட்டார்களே, ஒரு கண்டனம் தெரிவித்தாரா பாஜகவை எதிர்த்து? ரம்ஜான்ல கஞ்சி குடிச்சாரு. திருப்பரங்குன்றத்தில் தர்காவை அகற்றுவதற்கு பாஜக எவ்வளவு வன்முறைகளை செய்தது, கண்டித்தாரா? இல்ல. அப்போ கிடையாது. முஸ்லிம்கள் பாதிக்கப்பட்டா பேச மாட்டாரு, பட்டியலின மக்கள் பாதிக்கப்பட்டா பேச மாட்டாரு, சிறுபான்மை மக்கள் பாதிக்கப்பட்டா பேச மாட்டாரு. தமிழ்நாட்டுக்கு எதிராக பட்ஜெட்ல பிஜேபி வஞ்சனை செய்தது. ஒன்றிய பட்ஜெட்ல தமிழ்நாட்டுக்கு எந்த திட்டமும் தரல. அதை எதிர்த்து தமிழ்நாட்டின் குரலாக பேசினாரான்னு கேட்டா பேசல. யாருக்கும் பேசல. தமிழ்நாட்டு மக்களுக்கு பேசல, பாதிக்கப்பட்ட யாருக்கும் பேசல. அவரே பாதிக்கப்பட்டார் பிஜேபியால. மத்தவங்க பாதிக்கப்பட்டாங்க, பேசல, ஓகே. அவரே பாதிக்கப்பட்டார். அவருக்கே மிகப்பெரிய ஆப்படித்தது பிஜேபி. அவரு பல 100 கோடி செலவில் எடுத்து வெளியிட்ட ஜனநாயகன் படத்தை முடக்கி போட்டது பிஜேபி. எல்லா தலைவர்களும் கண்டிச்சாங்க. சம்பந்தப்பட்ட அவர் எங்கேயாவது வாய் திறந்து பிஜேபி தான் இதுக்கு காரணம் கண்டிச்சாரா? தனக்கு பிரச்சனை வந்த போது பிஜேபியை கண்டிக்க துணிவற்றவர் எப்படி நமக்காக பிஜேபியை கண்டிப்பார்? தனக்கு பிரச்சனை வந்த போதே பிஜேபியை எதிர்க்காதவர் எப்படி தமிழ்நாட்டுக்காக பிஜேபி எதிர்ப்பார்? ஆற்றல் வாய்ந்த வேட்பாளர் அருமை நண்பர் தமிழன் பிரசன்னா அவர்களுக்கு உதயசூரியன் சின்னத்தில் வாக்குகளை கேட்டு உங்கள் முன்னால் நின்று கொண்டிருக்கிறோம். நமது சின்னம் வெற்றி சின்னம், மக்களின் சின்னம், ஏழை எளியோர்களின் சின்னம், புதுக்கோட்டை மக்களின் சின்னம், எழும்பூர் மக்களின் சின்னம், மதசார்பற்ற கூட்டணியின் சின்னம், திராவிட முன்னேற்ற கழகத்தின் சின்னம், விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சின்னம், காங்கிரஸ் கட்சியின் சின்னம், தேசிய முற்போக்கு திராவிடர் கழகத்தின் சின்னம், மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் சின்னம், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சின்னம், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சின்னம், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கின் சின்னம், மக்கள் நீதி மையத்தின் சின்னம், எஸ்டிபிஐ கட்சியின் சின்னம், மனிதநேய ஜனநாயக கட்சியின் சின்னம். இன்னும் 1 மணி நேரம் பரவாயில்லையா? ஏன் 1 மணி நேரம் ஆகும்? நம்ம கூட்டணி அவ்வளவு பெருசு. ஒவ்வொரு கட்சியா சொன்னா 1 மணி நேரம் ஆகும். ஏன் இவ்வளவு பெருசு நம்ம கூட்டணி? இந்த கூட்டணி தான் வெற்றி பெறும், தளபதி தலைமையில் தான் ஆட்சி அமையும் என்பதனால் எல்லா கட்சிகளும் நம்மோடு வந்து இணைந்து விட்டார்கள். 2019 நம் அணியில் இடம்பெறாத கட்சிகள் 2021 வந்து இடம்பெற்றார்கள். 2021 நம் அணியில் இடம்பெறாத கட்சிகள் 2024 இடம்பெற்றார்கள். 2024 இடம்பெறாத கட்சிகள் கூட 2026 வந்து இடம்பெற்றிருக்கிறார்கள். எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். 2029 எதிர்கட்சிகள் என்றே ஒன்று இருக்க மாட்டார்கள். எல்லாம் திமுக கூட்டணி கட்சிகள் தான். அந்த அளவுக்கு ஒரு வலுவான அணி. 2017 அமைந்த அணி 2019 தேர்தலில் வெற்றி, 2021 தேர்தலில் வெற்றி, 2024 தேர்தலில் வெற்றி. எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். 200க்கு 200 அடித்து 2026 தேர்தலில் மிகப்பெரிய வெற்றியை நாம் பெறப்போகிறோம். அப்படிப்பட்ட ஒரு வலிமையான அணி. இன்றைக்கு அரவிந்த் கெஜ்ரிவால் சென்னைக்கு வந்து நம்முடைய வெற்றி வேட்பாளர் தமிழன் பிரசன்னா உள்ளிட்ட எல்லா நம்முடைய கூட்டணி வேட்பாளர்களுக்கும் மாண்புமிகு முதலமைச்சர் தளபதி அவர்களோடு இணைந்து ஒரு மகத்தான
பரப்புரையை செய்திருக்கிறார். எல்லா தலைவர்களும் இன்றைக்கு தமிழ்நாட்டை உற்று பார்க்கிறார்கள். தளபதி அவர்களின் ஆளுமையை விரைந்து பார்க்கிறார்கள். அந்த அளவுக்கு ஒரு வலுவான அகில இந்திய தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய தலைவராக இருக்கிறார். பாஜகவை பார்த்து அச்சப்படக்கூடிய அளவுக்கு ஒரு வலிமையான தலைவராக, ஒரு வலிமையான முதலமைச்சராக இருக்கிறார். இவர் ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் யார்? பாஜக நீட்டிய இடத்தில் கையெழுத்து போடுகிற அண்ணா திமுகவை அமித்ஷா திமுகவாக மாற்றிவிட்ட எடப்பாடி பழனிசாமி. எடப்பாடி பழனிசாமி இன்னொரு பக்கம் இருக்கிறார். பாஜக கொண்டு வந்த அத்தனை சட்டங்களுக்கும் கையெழுத்து போட்டவர், அத்தனை சட்டங்களையும் ஏற்றுக்கொண்டவர். சிறுபான்மை மக்களை வதைக்கக்கூடிய வகையில் சிஏஏ சட்டத்தை கொண்டு வந்தது பாஜக. எடப்பாடி ஆதரித்தாரா, எதிர்த்தாரா? ஆதரித்தார். வேளாண் குடிமக்களை வதைக்கக்கூடிய வகையில் வேளாண் சட்டத்தை கொண்டு வந்தது பாஜக. எடப்பாடி ஆதரித்தாரா, எதிர்த்தாரா? ஆதரித்தார். காஷ்மீர் 370 பிரிவு நீக்கத்தை செய்தது பாஜக. எடப்பாடி ஆதரித்தாரா, எதிர்த்தாரா? ஆதரித்தார். ஜெயலலிதா அம்மா இருந்த காலத்தில் ஜிஎஸ்டியை ஏற்க மாட்டேன் என்று சொன்னார். எடப்பாடி வந்தது ஏற்றுக்கொண்டார். ஜெயலலிதா அம்மா இருந்தவரை உதய் மின் திட்டத்தை ஏற்க மாட்டேன், உணவு பாதுகாப்பு சட்டத்தை ஏற்க மாட்டேன் என்று சொன்னார். அந்த அம்மையார் மறைஞ்சோன எடப்பாடி ஏற்றுக்கிட்டார். அந்த அம்மையார் இருந்தவரை நீட் தேர்வு வரவில்லை. எடப்பாடி ஆட்சியில் நீட் தேர்வு வந்துருச்சு. பாஜக கொண்டு வந்த அத்தனையும் ஏற்றுக்கொண்டவர் எடப்பாடி. இன்னொரு பக்கம் நம்முடைய மாநில முதலமைச்சர் கடந்த 5 ஆண்டு காலத்தில் பாஜக கொண்டு வந்த ஒரே ஒரு மக்கள் விரோத சட்டத்தை இவர் ஆதரித்தார். சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. பாஜக கொண்டு வந்த சட்டங்களை எதிர்த்து தமிழ்நாடு சட்டமன்றத்தில் தீர்மானம் போட்டவர் தளபதி. குடியுரிமை திருத்த சட்டத்துக்கு எதிராக தீர்மானம் போட்டார். வக்ஃபு சட்டத்தை நள்ளிரவில் நிறைவேற்றியது பாஜக. மறுநாள் காலையில் சட்டமன்றத்தில் அந்த சட்டத்துக்கு எதிராக தீர்மானம் போட்டு தன்னுடைய எதிர்ப்பை பதிவு செய்தவர் மாண்புமிகு முதலமைச்சர். அப்படிப்பட்ட ஒரு வலிமையான முதலமைச்சர் ஒரு பக்கம், பாஜக எதிர்ப்பில் தீவிரம் காட்டக்கூடிய முதலமைச்சர் ஒரு பக்கம், தமிழ்நாட்டின் மானத்தை காக்கக்கூடிய முதலமைச்சர் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் தமிழ்நாட்டை காட்டிக் கொடுக்கிற எடப்பாடி மறுபக்கம். 2 பேருக்கு நடுவில் யாராவது இருக்காங்களா? 2 பேர் இருக்காங்க. சரி, நடுவில் ஒருத்தர் வர்றாரு, சைக்கிள் ஓட்டிட்டு வர்றாரு. இப்ப நம்ம எத்தனை மணிக்கு பேசிட்டு இருக்கோம்? 8 மணி தாண்டிடுச்சுல. அவர் 6 மணிக்கு மேல பேசவே மாட்டார். 6 மணிக்கு மேல ஆட்டோ ஓடாது. 6 மணிக்கு மேல மக்களை சந்திக்க மாட்டாரு. நம்ம தலைவர்கள்லாம் தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்ட நாள்ல இருந்து களத்துல நிக்கிறாங்க. அவரு ஒரு நாள் பரப்புரைக்கு வந்தா 1 வாரம் லீவ் எடுப்பார். 1 நாள் பரப்புரை, 1 வாரம் லீவு. இப்படிப்பட்டவர்கள், அதாவது ஆட்சியை பிடிக்கணுங்கிற தேவையோட களத்துக்கு வர்றவங்க, ஆட்சியை நாங்க தான் பிடிக்க போறோம்னு சொல்றவங்களே மக்களிடம் வந்து பணி செய்வதற்கு தயாராக இல்லை. ஆனால் நம்முடைய தலைவர்கள் அப்படி அல்ல. அன்றாடம் களத்தில் இருப்பவர்கள், மக்களோடு மக்களாக நிற்பவர்கள். பிரசன்னா இன்றைக்கு வேட்பாளராக இருக்கிறார். மக்களோடு மக்களாக நிற்கக்கூடிய ஒரு வேட்பாளர், கூப்பிட்ட குரலுக்கு வரக்கூடிய வேட்பாளர், எல்லா மக்களின் பிரச்சனைகளுக்காகவும் வாதாடக்கூடிய வேட்பாளர். என்னுடைய நண்பர் தான். அவர் போன முறையே சட்டமன்ற உறுப்பினர் ஆயிருக்கணும். போன முறை நான் ஆயிட்டேன். இந்த முறை என் நண்பர் ஆகப்படுறார். அவருக்கு என்னுடைய வாழ்த்துகள். அவர் கட்டாயம் சட்டமன்றத்தில் இடம்பெற வேண்டும். அறிவார்ந்த வேட்பாளர், எல்லா பிரச்சனைகளுக்காகவும் போராடக்கூடிய வாதாடக்கூடிய வேட்பாளர். அவர் பேசாத பிரச்சனை உண்டா? தமிழ்நாட்டு மக்களின் உரிமைகளுக்காக தொடர்ந்து பேசக்கூடியவர். தன்னுடைய மாணவ பருவத்தில் இருந்து பேசக்கூடியவர். அந்த அளவுக்கு மக்களுக்காக வாதாடக்கூடிய போராடக்கூடியவர்கள் ஒருபுறம், இன்னொரு பக்கம் இந்த மக்களை காட்டிக் கொடுக்கக்கூடியவர்கள் ஒருபுறம். இப்ப யார் வேணும்? நமக்கு மக்களை காக்கக்கூடியவர்கள் வேண்டும். அந்த அடிப்படையில் தான் தமிழன் பிரசன்னா தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்கள் சுட்டிக்காட்டி இருக்கிற வேட்பாளர், நிறுத்தி இருக்கிற வேட்பாளர். மீண்டும் தளபதி தலைமையில் ஒரு நல்லாட்சி அமைய வேண்டும் என்றால், தளபதி கோட்டையில் அமர வேண்டும் என்றால், மக்கள் நல திட்டங்கள் தொடர வேண்டும் என்றால், இந்த தொகுதியில் யார் ஜெயிக்கணும்? உதயசூரியன் வெற்றி பெற வேண்டும். பிரசன்னா சட்டமன்ற உறுப்பினராக வேண்டும். அப்படி தமிழ்நாடு முழுவதும் நம்முடைய அணியின் சார்பில் நிறுத்தப்பட்டிருக்கிற வேட்பாளர்கள் வெற்றி பெறும்போதுதான் தளபதி ஆட்சியில் அமர்வார். தளபதி மீண்டும் ஆட்சியில் அமர்ந்தால் என்ன நடக்கும்? ஏற்கனவே என்ன நடந்திருக்கு? எவ்வளவோ நிதி நெருக்கடிகளுக்கு மத்தியில் மக்கள் நல திட்டங்களை செயல்படுத்தியவர் மாண்புமிகு முதலமைச்சர். எவ்வளவோ நிதி நெருக்கடிக்கு மத்தியில்
எடப்பாடியா இருந்தா பாஜக நீட்டுற இடத்துல கையெழுத்து போட்டிருப்பாரு, பாஜக சொல்லுகிற நிபந்தனைகளுக்கு உட்பட்டிருப்பாரு. ஆனால் தமிழ்நாட்டில் கல்வி திட்டங்கள், காலை உணவு திட்டம், மாணவ மாணவிகளுக்கு மேற்படிப்பு படிப்பதற்கான மாதம் 1000 ரூபாய் திட்டம், எத்தனையோ திட்டங்கள், எல்லா திட்டங்களையும் செயல்படுத்தி காட்டியிருக்கிறார் மாண்புமிகு முதலமைச்சர். கல்வி நிதியை மறுக்கிறது ஒன்றிய அரசு. கல்வி நிதியை தரமாட்டேன்னு சொல்றாங்க. தரவதா இருந்தால் அதுக்கு அவங்க ஒரு காரணம் சொல்றாங்க, ஒரு நிபந்தனை சொல்றாங்க. இந்த 2000 கோடியை நாங்க விடுவிக்கணும்னா நாங்க சொல்ற புதிய கல்விக் கொள்கையை நீ ஏத்துக்கணும். அந்த புதிய கல்விக் கொள்கைனா என்ன? ஏற்கனவே ராஜாஜின் ஒருத்தர் வீட்டுக்கு அனுப்பணும்ல தமிழ்நாட்டு மக்கள். ராஜாஜி முதலமைச்சராக தானே இருந்தாரு. அவர் ஏன் வீட்டுக்கு போனாரு? குலக்கல்வி திட்டம் என்ற ஒரு திட்டத்தை கொண்டு வந்தார். குலக்கல்வி திட்டம்னா என்ன? தச்சு வேலை பார்க்கக்கூடியவன் மகன் தச்சு வேலைக்கு போக வேண்டும், கொத்தனார் வேலை பார்ப்பவரின் மகன் கொத்தனார் வேலை பார்க்க வேண்டும். இப்படி தந்தை என்ன தொழில் செய்கிறாரோ அந்த தொழிலையே பிள்ளை செய்ய வேண்டும் என்பது குலக்கல்வி திட்டம். ஆனா அந்த கொத்தனார் என்ன நினைக்கிறாரு? நானா கொத்தனார் வேலை பார்க்கிறேன், என் பிள்ளை கொத்தனார் வேலை பார்க்க கூடாது. தச்சு வேலை செய்யக்கூடிய ஒரு தச்சர் என்ன நினைக்கிறாரு? நான் இந்த வேலையை செய்கிறேன், என் பிள்ளை இந்த வேலையை செய்யக்கூடாது, அவன் படிக்கணும், அவன் டாக்டர் ஆகணும், அவன் இன்ஜினியர் ஆகணும். ஒவ்வொரு பெற்றோரின் கனவும் அதுதான். ஆனால் இந்த கல்விக் கொள்கை, ராஜாஜி கொண்டு வந்த குலக்கல்வி திட்டம் என்ன செய்து, தந்தை செய்யக்கூடிய வேலையை பிள்ளை செய்யட்டும் என்று சொல்கிறது. எனவே அதை நாம எதிர்த்தோம். இப்போ ஒன்றிய அரசு, பாஜக அரசு புதிய கல்விக் கொள்கை ஒன்று கொண்டு வந்து அதை தமிழ்நாட்டில் மீது திணிக்கிறார்கள். விஸ்வகர்மா திட்டம் குலக்கல்வி திட்டத்தினுடைய இன்னொரு வடிவம், அதை கொண்டு வந்து திணிக்கிறார்கள். அதை ஏற்க மறுக்கிறார் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர். அதை ஏற்க முடியாது. 2000 கோடி உனக்கு தரணும்னா இதை நீ ஏத்துக்கிட்டு தான் ஆகணும்னு சொல்லுது ஒன்றிய அரசு. நெருக்கடி எப்படி கொடுக்குறாங்க பாருங்க, கட்டாய போடுறாங்க. முதலமைச்சர் சொன்னார், உன்னுடைய 2000 கோடிக்காக இந்த மண்ணை 2000 ஆண்டுகள் பின்னோக்கி இருக்கிற பாவத்தை செய்ய மாட்டேனர். இதுதான் ஆளுமை திறன், இதுதான் துணிச்சல், இதுதான் உறுதி. எடப்பாடி என்ன செஞ்சிருப்பாரு? 2000 கோடி ரூபாய் கிடைக்குது, ஏற்கனவே நிதி நெருக்கடியில் இருக்கிறோம், ஒரு கையெழுத்து தானே போட்டா போதுன்னு போட்டிருப்பாரு. ஒரு கையெழுத்து போட்டுனா என்ன இருக்கும்? நம் பிள்ளைகள் எங்க போவோம்? கடைசியில அப்பா செஞ்ச வேலைக்கு போவோம். அப்படிப்பட்ட பாவத்தை செய்யாதவர் யார்? நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர். அப்படிப்பட்ட ஒரு துணிச்சல் மிக்க முதலமைச்சரை நாம் பெற்றிருக்கிறோம். எனவே இப்படிப்பட்ட நம்முடைய மக்களை சிந்தித்து ஆட்சி நடத்தக்கூடியவர் எடப்பாடியா தளபதி மு.க. ஸ்டாலினா? யார்? அப்போ அவர் ஆட்சியில் மீண்டும் தொடர்ந்தால்தான் நம்முடைய திட்டங்கள் தொடரும். எடப்பாடி எப்படிப்பட்டவர் அப்படிங்கிறதுக்கு 2 நாளுக்கு முன்னால் நடந்த ஒரு சம்பவம் சாட்சியாக இருக்கிறது. 2 நாள் முன்னாடி என்ன நடந்துச்சு? நாடாளுமன்றத்தில் என்ன நடந்துச்சு? தொகுதி மறுவரையறை மசோதாவை கொண்டு வந்தது பாஜக. அப்படின்னா என்ன? தொகுதி மறுவரையறை மசோதா என்ன? தமிழ்நாட்டிலையும் புதுவை சேர்த்து 40 நாடாளுமன்ற தொகுதிகள் தொகுதி மறுவரையறை மசோதா என்று கொண்டு வந்து இன்றைக்கு 543 இருக்கிற எண்ணிக்கையை 850 மாற்றுகிற ஒரு முயற்சியில் பாஜக ஈடுபட்டது. அதை எதிர்த்து சட்ட நகலை எரித்து நெருப்பை பற்ற வைத்தார் மாண்புமிகு முதலமைச்சர். அந்த நெருப்பு பற்றி பரவி தென்னிந்தியாவில் பரவி இந்தியா முழுவதும் பரவி மோடி கொண்டு வந்த சட்டம் நாடாளுமன்றத்தில் முறியடிக்கப்பட்டது. மோடி வீழ்த்தப்பட்டார். அந்த அளவுக்கு இங்கிருந்து ஒரு குரல். ஏன் எதிர்த்தோம்? நம்ம ஏன் எதிர்த்தோம்? எடப்பாடி என்ன சொல்றாரு? கெடுத்துட்டாரு ஸ்டாலின். 59 சீட் நம்ம கிடைக்க பார்த்துச்சு, 40 59 கூட பார்த்துச்சு, அதை கெடுத்து விட்டுட்டாரு அப்படின்னு சொல்றாரு. இதுதான் எடப்பாடிக்கு இருக்கக்கூடிய அறிவு. இந்த செந்தில் கவுண்டமணி காமெடி ஒண்ணு வரும், பார்த்திருப்பீங்க. அண்ணா நான் 8ஆம் கிளாஸ் பாஸ், நீங்க 10 ஃபெயில். எடப்பாடி அப்படி சொல்றாரு, நான் 8 பாஸ், அதான் 59 ஆகுது இல்ல, 59 ஆகுதுப்பா, 40 59 ஆகுது. உத்தரப்பிரதேசத்துல 80 எத்தனையா மாறுது? 80 150 160 மாறுது. அப்ப உத்தரப்பிரதேசத்துல 80 160 மாறும்னா தமிழ்நாட்டுல 40 80 மாறணும். ஆனால் அது 59 சுருங்குது. இதை புரிந்து கொள்ளக்கூடிய அந்த பார்வையோ அந்த பக்குவமோ எடப்பாடிக்கு இல்லை. எடப்பாடி மக்களிடம் வந்து அமித்ஷா சொன்னதை சொல்லுகிறார். அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல. அமித்ஷா பிரச்சனை இல்லைன்னு சொன்னாலே பிரச்சனைன்னு அர்த்தம். தமிழ்நாட்டுக்கு அவர் பிரச்சனை இல்லைன்னு சொன்னா பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம். அப்படிப்பட்ட அமித்ஷாவின் குரலாக ஒலிக்கிறார் எடப்பாடி. நமக்கு தமிழ்நாட்டின் குரலாக ஒலிக்கக்கூடியவர் தான் தலைவராக வேணும்.
தமிழ்நாட்டு மக்களின் உணர்வை பிரதிபலிப்பவர் தான் முதலமைச்சராக வரணும். அப்படிப்பட்ட இடத்தில் இந்த விஷயத்தில் கூட தமிழ்நாட்டை காட்டி கொடுத்தவர் எடப்பாடி. சரி, புதுசா வந்திருக்கிற ஒருத்தர் பாஜகவை எதிர்க்க போகிறேன், திமுகவை எதிர்க்க போகிறேன், நான் தான் தூய சக்தி அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்காரு. அவரு இந்த அளவுக்கு பாஜகவை எதிர்த்தாரா அப்படின்னு பார்த்தா இல்ல. நேற்று தேவாலயத்துல போய் முட்டி போடுறாரு, கிறிஸ்துமஸ் கேக் வெட்டினாரு. நாடு முழுவதும் கிறிஸ்தவர்கள் தாக்கப்பட்டார்களே, ஒரு கண்டனம் தெரிவித்தாரா பாஜகவை எதிர்த்து? ரம்ஜான்ல கஞ்சி குடிச்சாரு. திருப்பரங்குன்றத்தில் தர்காவை அகற்றுவதற்கு பாஜக எவ்வளவு வன்முறைகளை செய்தது, கண்டித்தாரா? இல்ல. அப்போ கிடையாது. முஸ்லிம்கள் பாதிக்கப்பட்டா பேச மாட்டாரு, பட்டியலின மக்கள் பாதிக்கப்பட்டா பேச மாட்டாரு, சிறுபான்மை மக்கள் பாதிக்கப்பட்டா பேச மாட்டாரு. தமிழ்நாட்டுக்கு எதிராக பட்ஜெட்ல பிஜேபி வஞ்சனை செய்தது. ஒன்றிய பட்ஜெட்ல தமிழ்நாட்டுக்கு எந்த திட்டமும் தரல. அதை எதிர்த்து தமிழ்நாட்டின் குரலாக பேசினாரான்னு கேட்டா பேசல. யாருக்கும் பேசல, தமிழ்நாட்டு மக்களுக்கு பேசல, பாதிக்கப்பட்ட யாருக்கும் பேசல. அவரே பாதிக்கப்பட்டார் பிஜேபியால. மற்றவங்க பாதிக்கப்பட்டாங்க பேசல, ஓகே. அவரே பாதிக்கப்பட்டார். அவருக்கே மிகப்பெரிய ஆப்படித்தது பிஜேபி. அவரு பல 100 கோடி செலவில் எடுத்து வெளியிட்ட ஜனநாயகன் படத்தை முடக்கி போட்டது பிஜேபி. எல்லா தலைவர்களும் கண்டிச்சாங்க. சம்பந்தப்பட்ட அவர் எங்கேயாவது வாய் திறந்து பிஜேபி தான் இதுக்கு காரணம்னு கண்டிச்சாரா? தனக்கு பிரச்சனை வந்த போது பிஜேபியை கண்டிக்க துணிவற்றவர் எப்படி நமக்காக பிஜேபியை கண்டிப்பார்? தனக்கு பிரச்சனை வந்த போதே பிஜேபியை எதிர்க்காதவர் எப்படி தமிழ்நாட்டுக்காக பிஜேபி எதிர்ப்பார்? அப்ப அது செல்லாத நோட் ஆயிடுச்சு. பிஜேபி ஒருத்தர் சரண்டர் ஆயிட்டாரு எடப்பாடி. பிஜேபியை பார்த்து அஞ்சி கிடக்கிறார் விஜய். இதில் பிஜேபியை எதிர்க்கிற துணிவுள்ளவர் யார்? பிஜேபியை எதிர்த்து களமாடக்கூடியவர் யார்? மோடி அமித்ஷாவை எதிர்த்து இன்னைக்கு இந்தியாவிலேயே இவ்வளவு பெரிய வலிமையான அணியை கட்டி வைத்திருப்பவர் யார்? கூட்டணி கட்சிகள்லாம் எவ்வளவோ ஆஃபர் கொடுத்தாங்க. எங்க தலைவருக்கெல்லாம் பெரிய ஆஃபர் கொடுத்தாங்க. வந்துருங்க வந்துருங்க, அந்த வடிவேலு படத்துல கூடுவாங்கல்ல கிட்னியை திருடுறதுக்கு, அது மாதிரி கிட்னியை திருடுறதுக்கு கூப்பிட்டாங்க. எந்த தலைவரும் போகவில்லை, யாரும் போகவில்லை. ஏன் போகல? ஏன் உறுதியோடு இந்த கூட்டணியில் பயணிக்கிறோம்? ஏன் விடுதலை சிறுத்தைகள் பயணிக்கிறோம்? ஏன் மற்ற கூட்டணி கட்சிகள் பயணிக்கிறோம்? நான் முன்னரே சொன்னது போல ஏற்கனவே இல்லாத கட்சிகள் கூட ஏன் நம்மோடு வந்து சேர்ந்தார்கள்? கொள்கை உறுதிக்காக வந்து சேர்ந்தார்கள். பிஜேபி எதிர்க்கிற துணிச்சல் மிக்க முதலமைச்சர் இவர்தான் என்பது தெரிந்து கொண்டதனால் எல்லோரும் இந்த கூட்டணியை வலுப்படுத்தி நிற்கிறோம். எனவேதான் சொல்லுகிறேன், பிஜேபி என்பது தமிழ்நாட்டுக்கு பேராபத்தை தருகிற ஒரு கட்சி. தமிழ்நாட்டில் தான் அது ஒண்ணும் பெருசா வளரலையே, அப்புறம் ஏன் பிஜேபி பிஜேபிங்கிறீங்க அப்படின்னு நீங்க கேட்கலாம். தமிழ்நாட்டில் அது மிகப்பெரிய அளவுக்கு வளரவில்லை என்றாலும், தமிழ்நாட்டில் அது ஆட்சியில் இல்லை என்றாலும், தமிழ்நாட்டில் பெரிய கட்சியான, முக்கியமான கட்சியான, ஆண்ட கட்சியான, இப்போது எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய அந்த அதிமுகவின் முதுகில் சவாரி செய்து கொண்டு, அந்த அதிமுக முகமூடியை அணிந்து கொண்டு பிஜேபி வருது. இன்னொரு பக்கம் நம்ம வீட்டு பிள்ளைங்க விசில் அடிக்கக்கூடிய பிள்ளைகளை எல்லாம் சேர்த்து வச்சுக்கிட்டு ஒருத்தர் பிஜேபிக்கு சாதகமா களத்தை மாற்றிக் கொண்டிருக்கிறார். பிஜேபிக்கு எதிராக யாரெல்லாம் வாக்கு போடுவாங்களோ அந்த வாக்குகளை எல்லாம் பிரித்து பிஜேபிக்கான வழியை ஏற்படுத்த பார்க்கிறார். அனுமதிக்கலாமா? அப்போ பிஜேபி என்பது நேரடியா வர்ற, நேரடியா வந்தா தமிழ்நாட்டு மக்கள் நிராகரிப்போம்னு நம்ம எல்லாரை விட பிஜேபிக்கு நல்லா தெரிந்தது. அதனால் அவன் அதிமுக என்கிற முகமூடி அணிந்து வருகிறான், தாவேகா என்கிற முகமூடி அணிந்து வருகிறான். எதிர்த்து நிற்கக்கூடிய அணி திமுக தலைமையிலான மதசார்பற்ற அணி, துணிச்சல் மிக்க அணி. எனவே அந்த அணிதான் வெற்றி பெற வேண்டும், அந்த அணிதான் தொடர்ந்து நீடிக்க வேண்டும். இங்கே நாம் வெற்றி பெறுவதன் மூலம்தான் ஒட்டுமொத்த இந்தியாவிலும். அப்ப பிஜேபி எல்லாம் ஒன்னும் பெரிய விஷயம் இல்லப்பா, எதிர்த்து நின்னா, துணிச்சலா நின்னா வீழ்த்த முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை மற்ற மாநிலங்களுக்கும் வரும், அகில இந்திய அளவில் வரும். அப்படி வர வேண்டும் என்றால் தமிழ்நாட்டில் நான் இந்த வெற்றியை பெறுவது முக்கியம். தமிழ்நாட்டில் வெற்றியை பெறுவது முக்கியம், மிக முக்கியம். இது எல்லா மாநில முதலமைச்சர்களையும் கை வைக்க முடிந்தது பிஜேபியால். தளபதி ஸ்டாலின் அவர்கள் மீது கை வைக்க முடிந்ததா? அங்கெல்லாம் தன்னுடைய கூட்டணி சேர்ந்த கட்சிகளை கூட அவர்கள் அசைத்து பார்த்தார்கள். இங்கே அசைத்து பார்க்க முடிந்ததா? அங்கே எல்லாம் சட்டமன்றத்தில் சண்டித்தனம் செய்தார்கள். இங்கே வந்து செய்ய முடியுமா? ஒருத்தர் அனுப்பி பார்த்தாங்க ஆளுநரை, சட்டமன்றத்தில் வந்து அவரும் செஞ்சு பார்த்தாரு. ஆனா நம்ம முதலமைச்சர் வச்சு செஞ்சு அனுப்பிட்டாரு. பார்த்தோம்ல,
அவர் இப்ப எங்க இருக்காரு? 2 IPS வந்தாங்க, 2 IPS, ஒருத்தர் RN ரவி, இன்னொருத்தர் யாரு? அண்ணாமலை. இப்ப எங்க இருக்காங்க 2 பேரும்? 2 பேரும் காலி. அவரு துண்டக்கானும் துணியக்கானும் வந்த பாதையை பத்து போயிட்டாரு. இவரு இருக்காரா இல்லையாரான்னு தெரியல. இதுதான் நிலைமை. அப்போ அவர் சொன்னார்ல முதலமைச்சர், எங்கிட்ட மோதாது, நான் பெரியாரின் பேரனடா, பெரியாரின் வாரிசடா, பெரியாரின் தொண்டனடான்னு சொன்னார்ல, அதுதான் உண்மை. எனவே அந்த அடிப்படையில் தான் நாங்கள் வலுவாக இந்த அணியின் பக்கம் நிற்கிறோம். விடுதலை சிறுத்தைகள் ஏன் நிற்கிறோம் என்றால், இந்த அணி கொள்கை அணி என்று நிற்கிறோம். எனவே அந்த அடிப்படையில் தான் இந்த அணி வெற்றி பெற வேண்டும். நம்முடைய அருமை நண்பர் தமிழன் பிரசன்னா அவர்கள் பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற வேண்டும். அதுதான் அவர் வெற்றி பெற்றுவாருங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. எழும்பூர் என்பது திமுகவின் கோட்டை, திமுகவின் கோட்டை. ஏன் ஓட்டே பிரசன்னாக்குதான், ஏன் ஓட்டு பிரசன்னா, என் குடும்பத்தின் ஓட்டு பிரசன்னாக்குதான், எங்க ஊர் மக்களின் ஓட்டு பிரசன்னாக்குதான், நான் வாழ்ந்த இந்த பகுதியின் ஓட்டு, புதுப்பேட்டையின் ஓட்டு பிரசன்னாக்குதான், ஒட்டுமொத்த எழும்பூரின் ஓட்டும் பிரசன்னாக்குதான். பாருங்க, கூட்டணி கட்சி தோழர்கள்லாம் எவ்வளவு ஆர்வமா அவங்களே தேர்தலில் போட்டியிடுற உணர்வோடு ஒவ்வொருத்தரும் தன்னை வேட்பாளராக நினைத்துக் கொண்டு துடிப்போடு களத்தில் இருக்கிறீர்கள். ஏன்? பிரசன்னா யாரோ அல்ல, நம் வீட்டு பிள்ளை. அந்த உணர்வோடு நிக்கிறோம். அப்ப பிரசன்னா ஜெயிச்சிட்டாரு, அப்புறம் எதுக்கு இங்க கட்டிட்டு இருக்கேன்னு கேக்குறீங்களா? பிரசன்னா தான் ஜெயிச்சிட்டாரு, அப்புறம் எதுக்கு நீ மைக்க பிடிச்சு பேசிட்டு இருக்க? பிரசன்னா வெற்றி பெறுவாரா இல்லையாங்கிற சந்தேகத்துல அவருக்காக நான் பரப்புரைக்கு வரல. பிரசன்னா எத்தனாயிரம் ஓட்டு வித்தியாசத்துல வெற்றி பெற்றார், அது முக்கியம் நமக்கு. ஒரு அணி டெபாசிட் போனது, அதை நாம் அந்த பதிவை எழும்பூரில் ஏற்படுத்த வேண்டும். வரலாற்று சிறப்பு மிக்க தொகுதி இந்த தொகுதி. மிகப்பெரிய ஜாம்பவான்கள் சட்டமன்ற உறுப்பினர்களாக இருந்த தொகுதி. எனவே அந்த தொகுதியில் ஒரு வரலாற்று வாய்ப்பு நண்பர் பிரசன்னாவுக்கு கிடைத்திருக்கிறது. இந்த தொகுதியில் அவர் வெற்றி பெற்றார், பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார். எதிரணி டெபாசிட் போனது என்கிற வரலாற்று பதிவை நாம் ஏற்படுத்த வேண்டும். அதுதான் நமக்கு பெருமை. எனவே அந்த அடிப்படையில் இந்த தொகுதி நலம் பெற, வளம் பெற, இந்த தொகுதி மக்கள் அருமையான மக்கள், நல்லிணக்கத்தை போற்றுகிற மக்கள், சாதி மத உணர்வுகளுக்கு அப்பாற்பட்ட மக்கள், இணைந்து வாழுகிற மக்கள், அப்படிப்பட்ட நல்ல மக்களை கொண்டிருக்கிற இந்த தொகுதியில் நல்ல வேட்பாளர், சாதி மத வெறிக்கு எதிரான வேட்பாளர், ஜனநாயகத்திற்காக போராடுகிற வேட்பாளர் அருமை நண்பர் தமிழன் பிரசன்னா அவர்கள் பல்லாயிரக்கணக்கான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற வேண்டும் என்று சொல்லி அவரை ஆதரிப்பீர், வாக்களிப்பீர் என்று சொல்லி நமது சின்னம் உதயசூரியன் சின்னத்தில் வாக்களிப்பீர், வெற்றி சின்னமாம் உதயசூரியன் சின்னத்தில் வாக்களிப்பீர். நண்பர் பிரசன்னா அவர்களுக்கு பல்லாயிரக்கணக்கான வாக்கு வித்தியாசத்தில் வாக்களித்து வெற்றி பெற செய்வீர் என்று கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.